இந்த செப்பரேஷன் ட்ராக் முடிஞ்சு ப்ரெக்னன்சி ட்ராக் வந்தா நல்லாயிருக்கும்னு நினச்சிங்கன்னா, கண்டிப்பா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. சாரதா வந்து வெளிய கிளம்புன உடனே விஜய் வந்து காவேரிக்கு கால் பண்ணி, "என்ன பொண்டாட்டி பண்ணிட்டுருக்கேன்? இங்க பாரு உன் புருஷன் பசியால மயக்கமே வந்துச்சு எனக்கு. அம்மா இல்லாத பையன். சோத்துக்கே வழி இல்லாம இப்ப இருக்கேன். என்ன பண்றது?" காவேரி இருந்துட்டு, "நீங்க ஆர்டர் பண்ணி தான் சாப்பிடலாம்ல. ஏன் இவ்ளோ கஷ்டப்படுறீங்க?" "ஏன் காவேரி பொழுதுக்கு இப்படி ஹோட்டல்லே சாப்பிட்டேன். வயிறு என்னத்த ஆகுறது?" பாட்டி இருந்துட்டு, "யாருடி ஃபோன்ல?" "விஜய் தம்பியா? என்ன சொல்றான்?" "அவங்களுக்கு பசிக்குதாம்மா பாட்டி. நீங்க வேணா போய் சமைச்சு குடுத்துடுறீங்களா?" "என்னடி பேசுற? நான் அவனுக்கு சமைச்சு குடுக்குறதா? அவன் உனக்கு கால் பண்றதே நீ அங்க போய் அவனுக்கு சமைச்சு குடுக்கணுன்றதுக்காக. சரி நீ ஒன்னும் கவலைப்படாத. சாரதா வரதுக்கு முன்னாடி சமைச்சு சீக்கிரம் வீட்டுக்கு வந்துரு. நான் இங்க மாடியில இருந்து சாரதா வருதா இல்லையான்னு பாக்குறேன். இன்கேஸ் வரமா இருந்துச்சுன்னா சவுண்டு போடுறேன். உடனே நம்ம வீட்டுக்கு வந்துரு." "சரி பாட்டி, அப்ப நான் கிளம்பட்டுமா?" "சரி சரி கிளம்பு." அங்க போய் காவேரி வந்து விஜய்க்காக சமைச்சிட்டு இருக்காங்க. விஜய் இருந்துட்டு, "அப்ப மாமா மேல பாசம் இருக்கு உனக்கு." காவேரி இருந்துட்டு, "பாசம்லாம் ஒண்ணும் இல்ல. பசிக்கிற வயிறுக்கு சோறு போடணும். அதுதான் எங்கள சொல்லி வளர்த்திருக்காங்க." அப்படியா? சரி சரி சரி, நீ சமைச்சு குடு." "ரொம்ப தவிச்சு போயிருக்க காவேரி. இங்க பாரு நான் வந்து எவ்வளோ அழைச்சு போயிட்டேன்னு. கம்முனு போய் உட்காருங்க. நான் வந்து சமைச்சு உங்களுக்கு எடுத்து வைக்கிறேன்னு" சொல்லி சொல்றா காவேரி. "அதெல்லாம் முடியாது. எவ்வளோ நாளாச்சு உன்னை பார்த்து. உன்கிட்ட பேசி உனக்கு சமைக்கிறதுக்கு உற்சாகப்படுத்துறேன். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல. நீங்க கிளம்புங்க ஃபர்ஸ்ட்டு." விஜய் இருந்துட்டு, "எப்படியோ நம்ம பாட்டியை கரெக்ட் பண்ணிட்டோம். இப்படி குமரன், சாரதா, கோதாவரி எல்லாம் கரெக்ட் பண்ணா நல்லா தான் இருக்கும். சரி சரி, நான் பிளான் பண்றேன். கண்டிப்பா இந்த வீட்லேருந்து கிளம்பும்போது உன்னை கூட்டிட்டு தான் நான் போவேன்." இது கேட்ட உடனே காவேரியால சிரிப்பு தாங்கவே முடியல. சாரதா வேற மேலே வரது பார்த்த உடனே பாட்டி வந்து சவுண்ட் போடுறாங்க. இதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. அடுத்த எபிசோட்ல என்ன ஆகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.